அடுத்தது 8வது ஆன்மீக மாத்திரையான தியான அனுபவங்களை பகிர்தல் பார்ப்போம் மாஸ்டர்ஸ். தியானம் அன்றாடம் தவறாமல் செய்து வந்தால் நமக்கு பல அனுபவங்கள் கிட்டும். இங்கே அனுபவங்கள் என்றால் தியானத்தின் மூலம் கிடைக்கும் 3ஆம் கண் அனுபவங்கள், உடலில் ஏற்படும் மாற்றங்கள், அசைவுகள், இன்னல்கள், இரவு நேரங்களில் நாம் காணும் கனவுகள், அதாவது சூக்ஷ்ம சரீர பயணங்கள். தியானத்திற்கு முன்னும் பின்னும் நம்மில் ஆரோக்கியம், ஆனந்தம், வாழ்வின் மீது ஏற்பட்ட மாற்றங்கள். அடுத்ததாக எதிர்பாராமல் ஏற்படும் நிகழ்வுகள். அடுத்ததாக நாம் படித்த ஆன்மீக புத்தகங்களில் நமக்கு நன்கு பிடித்த கருத்துக்கள். இவ்வாறு இவற்றையெல்லாம் தியான அனுபவங்களாக கொண்டு தியானிகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். இதையே நாம் சஜ்ஜன சாங்கத்தியம் என்போம். பலரது பலவித அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது, நமது அனுபவங்களை பலருடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் நம்முள் ஆன்ம விசுவாசம், ஆன்ம நம்பிக்கை அல்லது தைரியம் மிகவும் அதிகரிக்கும். சங்கரர் பஜகோவிந்தத்தில் அருளியது, காந்தே காந்தா தனகத சிந்தா வாத்துலகிம் தவ நாஸ்தி நியந்தா த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவநவதரணே நௌகா. இதனுடைய பொருளாக சஜ்ஜன சாங்கத்தியம் என்ற ஆன்மீக சூத்திரம் நம்முள் இருக்கும் ஞானத்தை கொண்டு வருவதற்கு நல்ல அவகாசம். இந்த அம்சத்தை வாராவாரம் தியான ஆரோக்கிய கேந்திரங்களில் நடக்கும் தியான வகுப்புகளில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எவ்வாறான தாழ்வு உணர்வும் இல்லாமல் நம்மை நாமே அறிமுகப்படுத்தி கொள்ள முயல வேண்டும். இதனால் பௌதீக உடலான நிர்வாணமய கோஷம் பிரகாசித்து நான் என்பது எப்பொழுதும் சூன்யமாக இருக்கும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான் என்ற பழமொழியின்படி நமது அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு மற்றவர்களின் அனுபவங்களை நாம் கேட்கும் பொழுதே நம்மை மிஞ்சியவர் எப்பொழுதும் இருப்பார்கள் என்ற விஷயம் தெரிந்து கொண்டு நம்முள் இருக்கும் ஆணவத்தை சூன்ய நிலையில் வைத்திருப்போம். இதனால் நிர்வாணமய சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும். எனவே சஜ்ஜன சாங்கத்தியம் மிக அவசியமான டேப்லெட். 8வது ஆன்மீக மாத்திரை முடிவடைந்தது.